வெல்கம் டு தாய் கலெக்ஷன். எண்ணெய் குளியல் பற்றிய செய்தி. மனிதனுக்கு ஞாபக சக்தி வளர உடற்பலம், மனோபலம், மூளையின் பலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எண்ணெய் குளியல் மிகவும் அவசிய தேவையாகும். ஆண்கள் சனிக்கிழமை புதன்கிழமைகளிலும், பெண்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது மூலிகை பொருள் கலந்து காய்ச்சி மிதமான சூட்டில் முதலில் தொப்புள், பின் தலைநூச்சி, அதன் பின் கால்நகம், விரல் இடுக்கிலும், பின் வயிற்றில் எண்ணெயை கையில் எடுத்து நன்கு அதக்கி வயிறு முழுவதும் தேய்க்க வேண்டும். பின் ஆம்கோல் மற்றும் உடம்பின் மற்ற பகுதிகளில் நன்கு தேய்க்க வேண்டும். முதுகு பக்கத்தில் எண்ணெய் வைத்து ஸ்பைனல் கார்டில் மேலிருந்து கீழாக அழுத்தி, பின் ஷோல்டரில் போத் சைட்ஸிலும் நன்கு மசாஜ் செய்யணும். பின் மூட்டுகளிலும் எண்ணெய் வைத்து மசாஜ் செய்யணும். முதுகில் யாரையாவது எண்ணெய் வைத்து தேய்க்க சொல்லணும். இல்லாவிடில் நாமே ட்ரை பண்ணி தேய்க்கணும். காலை வேளையில் தான் எண்ணெய் வைத்து குளிக்கணும். எண்ணெய் எவ்வாறு காய்ச்ச வேண்டும் என்றால், நல்லெண்ணெய் 100, தேங்காய் எண்ணெய் 50, விளக்கெண்ணெய் 25, வேப்பெண்ணெய் 1 ஸ்பூன், அதோடு ஒரு துண்டு இஞ்சி, 5 வெங்காயம், 6 பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி சித்தகத்திப்பூ. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சிறிதளவு துளசி, சிறிதளவு அருகம்புல், 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம். இவற்றை மிக்சியில் நன்கு அரைத்து அதை எண்ணெய் கலவையுடன் சேர்த்து மிதமான சூட்டில் இரும்பு கடாயில் காய்ச்சி நெய்ப்பதம் வந்த பின் வடிகட்டி பின் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைத்து கொள்ளணும். தேவைப்படும் போது மிதமாக சூடு செய்து கொள்ளலாம். தலைக்கு உச்சியில் வைத்த பின் காதில் 2 சொட்டு விட்டு சைடில் எல்லா பகுதியிலும் மசாஜ் செய்து லைட்டு டேப் பண்ணணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யலாம். 10 நிமிஷம் முதல் அரை மணி நேரம் வரை உடம்பில் எண்ணெய் வைத்த பின் இளம் வெயிலிலோ அல்லது வெயில் அடிக்கும் இடத்திற்கு ஒதுக்குப்புறமாகவோ நிற்க வேண்டும். பின் மூலிகை சீயக்காய் பவுடர் போட்டு தேய்த்து குளிக்கணும். எண்ணெய் காய்ச்சுவது பற்றியும் மூலிகை சீயக்காய் தயாரிப்பதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எண்ணெய் தடவை தோலில் சூரிய ஒளிப்படுவதால் விட்டமின் டி சத்து நம் உடலில் புகுகின்றது. இதனால் லிவர் குளிர்ச்சி அடைந்து உடல் உஷ்ணம் நீங்கும். அதனால் கண்களும் குளிர்ச்சியாகும். நச்சுத்தன்மை நீங்கி தோல் பளபளப்பாகி பொலிவு வரும். தோல் சம்பந்தமான வியாதிகள் வராது. வயிற்றில் கல் கட்டி எல்லாம் கரைந்து போகும். குளித்த அன்று உடம்பே மினுமினுப்பாகிய அழகுண்டாகும். வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் செய்யாவிட்டாலும் வாரம் 1 முறையாவது அவசியம் குளிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தலையில் தேங்காய் எண்ணெய் மட்டும் வைத்து உடலில் காய்ச்சிய எண்ணெயை தடவிய 1 நிமிஷம் கழித்து மிதமான சுடுநீரில் குளிப்பாட்டி விட வேண்டும். விஞ்ஞான முறைப்படி ஆராயும் போது பூமியை கிரகங்களிலிருந்து வரும் ரேஸ் தாக்குவது போல நம் உடம்பிலும் பாய்கிறது. சரீரம் தோளால் மூடியுள்ளது. பாயும் சக்தி தோளிலுள்ள தாவரங்களின் மூலம் உடலில் பாயும். ஆகையால் எண்ணெய் தேய்த்து குளித்து ரோம துவாரத்தை சுத்தம் செய்து வைத்திருந்தால் அதிக ரோமமுள்ள சிரசின் வழியாக கிரகங்களின் ஒளி மூளையில் பாய்ந்து பதிவடைந்து ஞாபக சக்தி வளரவும் உடலில் பலமும் ஏற்படுகிறது. இந்த விஞ்ஞானத்தை அதிகாலத்திலேயே கண்டுபிடித்து எந்த நாட்டினருக்கும் இல்லாத எண்ணெய் முழுக்கு வழக்கத்தை நம் நாட்டிற்கே வைத்தார்கள். எண்ணெய் குளியலால் வாதப்பித்த சிலேத்ம உடல் சமநிலைப்படும். உடல் சூடு தணிந்து உடல் கழிவுகள் வெளியேறி நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகி உடல் புத்துணர்ச்சி அடையும். சருமம் பளபளப்பாகி பொலிவுடன் இருக்கும். முடி ஆரோக்கியமடைந்து பொடுகு தொல்லை நீங்கி முடி அடர்த்தியாக வளரும். தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும். சளித்தொல்லை போகும். மூட்டுக்கள் தேய்மானம் மற்றும் வலியை குறைக்கும். நீ என்ன செய்கிறாயோ, என்ன நினைக்கிறாயோ அது மிக சுலபம் என்று எண்ணிக்கொள். அது உண்மையிலேயே மிக சுலபமாகிவிடும் என்ற பொன்மொழியின்படி உங்கள் நலனில் நீங்கள் அக்கறை கொண்டு மேற்படி சொன்னவற்றை சிந்தித்து செயலாற்றுங்கள். எண்ணெய் தேய்த்து குளித்தும் பழச்சாறு அருந்தியும் 95 வயது வாழ்ந்து வந்த என் அப்பா இதற்கு உதாரணம். என் அனுபவ உண்மையைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிந்தித்து செயலாற்றுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.